Exercise 1.1 fifth question. Given A equal to 1, 2, 3, B equal to 2, 3, 5, C equal to 3, 4, and D equal to 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. இது வந்து ட்ரூன்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெஃப்ட் சைடில் அதை எடுத்துக்கலாமா? A cross C. இப்போ A இன்டர்செக்ஷன் சி. ஏ வந்து என்ன கொடுத்துருக்கான்? 1, 2, 3 கொடுத்துருக்கான். இன்டர்செக்ஷன் சி என்ன கொடுத்துருக்கான்? 3, 4 கொடுத்துருக்கான். இப்போ பாருங்கள், இன்டர்செக்ஷன்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்கணும். இப்போ ரெண்டுக்குமே காமனாக என்ன இருக்குது? 1 இல்லை, 2 இல்லை, 3 இருக்குது. அப்போ 3 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி. இப்போ பி இன்டர்செக்ஷன் டினா பி என்ன கொடுத்துருக்கான்? 2, 3, 5 கொடுத்துருக்கான். இன்டர்செக்ஷன் டி என்ன கொடுத்துருக்கான்? 1, 3, 5 கொடுத்துருக்கான். இப்போது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது பாருங்கள். 2 இல்லை, 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ 3, 5 போட்டுக்கலாமா? இப்போது என்ன கொடுத்துருக்கான்? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? இங்கே 3 இருக்குது கிராஸ் இங்கே வந்து 3, 5 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3 கொண்டு 3யும் 3, 5 போட்டுக்கலாமா? ரெண்டே கிராஸ் பண்ணும்போது 3, 3 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3, 5 கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு என்ன கொடுத்துருக்கான்? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் பி. ஏ என்ன கொடுத்துருக்கான்? 1, 2, 3. நெக்ஸ்ட்டு பி என்ன கொடுத்துருக்கான்? 2, 3, 5. இப்போ ரெண்டே கிராஸ் பண்ணிக்கலாமா? இப்போ 1 கொண்டு பண்ணும்போது 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட்டு 2 கொண்டு பண்ண போகிறோம். அப்போ 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட்டு 3 கொண்டு பண்ண போகிறோம். இப்போ 3, 2, 3, 3, 3, 5. இது வந்து ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் வந்து சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். இப்போ சி கிராஸ் டி. சி என்ன கொடுத்துருக்காங்க? 3, 4 கிராஸ் டி என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3, 5. இப்போ ரெண்டே கிராஸ் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு 3 கொண்டு பண்ணும்போது 3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட்டு 4 கொண்டு பண்ண போகிறோம். அப்போ 4, 1, 4, 3, 4, 5. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். ரெண்டை எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இப்போ பாருங்கள், ஏ கிராஸ் பின்னா இருக்குது, சி கிராஸ் டின்னா இருக்குது. ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இன்டர்செக்ஷனாக ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. 1, 2 இருக்குது. அங்கே வந்து 1, 2 இல்லை, 1, 3 இல்லை, 1, 5 இல்லை, 2, 2 இல்லை, 2, 3 இல்லை, 2, 5 இல்லை, 3, 2, 3, 2 இல்லை, 3, 3 இருக்குது, 3, 5 இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? 3, 3, 3, 5. இது வந்து செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாமா? இப்போ பாருங்கள், இக்குவேஷன் 1 என்ன இருக்குது, இக்குவேஷன் 2 என்ன இருக்குது, ரெண்டு சேமாக இருக்கா? அப்போ ரெண்டு வந்து ட்ரூ தானே, ஹென்ஸ் ப்ரூவ்டு போட்டுக்கலாமா? ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இது வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த ஆன்சர்.